அதன்படி பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூவரும் துறவி வடிவில அனுசுயாவின் குடிசைக்கு வராங்க. இந்த சமயத்துல அத்திரி முனிவர் வீட்டுல இல்ல. இந்திரனோட வேண்டுகோளுக்கு இணங்க அத்திரி முனிவர் ஒரு யாகத்திற்காக இந்திரன் கூட போயிடுறாரு. 3 துறவிகளும் அனுசுயா தேவி கிட்ட வந்து பிச்சை கேக்குறாங்க. அனுசுயா தேவி கிட்ட வந்து ஒரு அற்புதமான தீர்த்தம் இருக்குதுங்க. அது என்னன்னா, தினமும் தன் கணவருடைய பாதங்களை கழுவி ஒரு தீர்த்தம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. பாத கழுவிய தீர்த்தத்தை வைத்து நிறைய மகத்துவத்தை நிகழ்த்திருக்காங்க. யாசகம் வேண்டி வந்த மும்மூர்த்திகளுக்கு பாத நீரை தெளிச்சு அறுசுவை உணவுகளை தயாரிக்கிறாங்க. உணவு பரிமாறும் பொழுது அந்த 3 துறவிகளும் எழுந்துட்டாங்களாம். பதறி போன அனுசுயா தேவி, நான் என்ன தவறு செஞ்சேன் அப்படின்னு துறவிக கிட்ட கேக்குறாங்க. மழை இல்லாத காரணத்தினால் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டிருக்கோம். நீங்க கொடுக்கிற யாசகத்தை நாங்க சாப்பிடணும்னா ஒரு நோன்பு ஒண்ணு இருக்கு. அந்த நோன்பு முடியணும்னா நீங்க பிறந்த மேனியா, அதாவது உடம்புல ஆடை இல்லாம எங்களுக்கு உணவை பரிமாறணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே அனுசுயா தேவி பதறி போயிடுறாங்க. ஞான கண்ணால யாசகம் தேடி வந்திருக்கிறது முப்பெரும் தேவர்களான பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. தர்மவதி குணவதி பதிவிரதையான அனுசுயா தேவி பாத்தீங்கன்னா கற்புல ரொம்பவே சிறந்தவங்க. கற்பு கரசி. கணவனான அத்திரி